உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கிறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு 15/2/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இயேசு மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்கிறார். இறைவன் நமக்கு கொடுத்த பகுத்தறிவு மூலம் நல்லவற்றை தேர்வு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். தீண்டாமை ஒழிக்க பாடுபட்ட ஈவேரா பெரியார், எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல, அதுபோல எவரும் எவருக்கும் மேலானவர் அல்ல என்கிறார். நற்செய்தியில் இயேசு உலகம் காட்டும் தவறான பாதைகளை சுட்டிக்காட்டுகிறார். சினம் கொள்வதால் ஏற்படும் தீமை பிறரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, அது ஆளுமை கொலை. சினம் கொலை வெறியை ஏற்படுத்துகிறது. இச்சையுடன் நோக்குவதும் பல்வேறு தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதுபோன்று மிகுதியாக பேசுவதும் பொய்யை உண்மை என திரித்து கூறுவதும் தவறான செயலே. கோபம், பொய் பெரிய குற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. எனவே நான் என்ற ஆணவ மனநிலையை மாற்றுவோம். பிறரை தீர்ப்பிடாமல் பிறர் மீது நல்லெண்ணம் கொள்வோம். நன்மையால் தீமையை வெல்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் நம்முன் வாழ்வையும் சாவையும் வைத்துள்ளார். நாம் நன்மை தீமை அறிய கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவரில் பற்றுறுதியுடன் வாழ பகுத்தறிவையும் தந்துள்ளார். நாம் தீமை செய்ய அவர் நம்மை அனுமதிப்பதில்லை. ஆண்டவரின் ஆற்றலும் ஞானமும் பெரியது. நன்மை செய்வோர் மீது ஆண்டவர் இரக்கமும் அன்பும் கொண்டுள்ளார் என்று கூறும் சீராக் ஞான நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தரும் செய்தியாவது: இவ்வுலக ஞானம் அழிவுக்குரியது. இவ்வுலகம் அறிந்திராத மறைபொருளாய் இருக்கும். அது உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இந்த ஞானத்தை கடவுள் தூய ஆவி வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். கண்ணுக்கு புலப்படாத மனித உள்ளம் அறிந்திராத ஞானத்தை கடவுள் தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கே வெளிப்படுத்துகிறார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 17 முதல் 37 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. தூய ஆவியை பொழிந்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தூய ஆவியின் துணையால் அனைத்து மக்களையும் இறை உறவில் வழிநடத்திட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே, அன்பு இறைவா, உலக நாடுகளில் ஏற்படும் வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள், உண்ண உணவின்மை, கல்வி மறுக்கப்படுதல், மத இன நிறவெறி என பல்வேறு துன்பங்களுக்கு மக்கள் உள்ளாகுகின்றனர். உயிர் இழப்புக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள். மக்கள் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்கு பாதுகாப்பும் மன மகிழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா, அரசு தேர்வில் செய்முறை தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் கவனமுடன் பயமின்றி தேர்வினை எதிர்கொள்ள வேண்டுமென்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா, நாங்கள் அன்பை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் நலிவுற்றிருக்கும் ஏழைகள் மீதும் மனத்தாங்கல் கொண்டிருப்போர் மீதும் அன்பை பொழிந்து மன மகிழ்வுடன் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் அனைவருக்கும் நற்சுகமும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வறுமையில் வாடுவோர்க்கு நல்வளமும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.